ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நம்பர்ஸ் கிளாஸில் இருக்கக்கூடிய இன்னும் ஃபர்தராக 2 மெத்தட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். மினிமம் அண்ட் மேக்ஸிமம் மெத்தட் ரெண்டுமே மேத்தமெட்டிக்கல் மெத்தட்ஸ் தான். ஸோ அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம edutut யூடியூப் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அது மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே அதுக்கு பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தராக நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப நீங்களும் பார்த்து குவிக்காக லேர்ன் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மெத்தட்ஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிற மெத்தட் வந்து மின் மெத்தட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மின் அப்படின்னா அதில் நேம்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மீனிங் வந்து இருக்குது. ஸோ இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் என்ன ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறீங்களோ 2 ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ண போகிறீங்க. அந்த 2 ஆர்குமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய மினிமமான வேல்யூவை உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ண போகுது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தடோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ நீங்கள் பாஸ் பண்ணக்கூடிய ஆர்குமெண்ட் எப்படி இருக்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்ட்டாக இருக்கலாம், ஃப்ளோட்டாக இருக்கலாம், லாங்காக இருக்கலாம், டபுளாக இருக்கலாம், என்ன ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட சின்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ 4 விதமான எக்ஸாம்பிளுக்குமே நம்ம கொடுத்துருக்கோம். சப்போஸ் நீங்கள் பாஸ் பண்ணக்கூடிய 2 வேல்யூஸுமே நீங்கள் டபுளாக பாஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து எங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா டபுள் வேல்யூவை உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ண போகுது. நீங்கள் பாஸ் பண்ணக்கூடிய 2 ஆர்குமெண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டாக பாஸ் பண்ணிங்கன்னா ரிட்டர்ன் டைப்பும் உங்களுக்கு ஃப்ளோட்டாக இருக்க போகுது. நீங்கள் பாஸ் பண்ணக்கூடிய 2 ஆர்குமெண்ட்ஸுமே இன்ட்டாக பாஸ் பண்ணிங்க அப்படின்னா ரிட்டர்ன் டைப்பும் உங்களுக்கு இன்ட்டாக இருக்க போகுது. நீங்கள் பாஸ் பண்ணக்கூடிய 2 ஆர்குமெண்ட்ஸுமே உங்களுக்கு லாங்காக இருந்தது அப்படின்னா ரிட்டர்ன் டைப்பும் உங்களுக்கு லாங்காக இருக்க போகுது. ஸோ இப்போ இதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் பாஸ் பண்ணக்கூடிய பேராமீட்டர்ஸ் எந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்னாலும் நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம். இன்ட்டு, லாங்கு, ஷார்ட்டு, ஃப்ளோட்டு, டபுள் என்ன பாஸ் பண்ணுறதா இருந்தாலும் ரிட்டர்ன் வேல்யூஸ் அது எதை பொறுத்து இருக்கும்னா, நீங்கள் என்ன ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறீங்களோ அதோட பேராமீட்டர்ஸ் என்ன பாஸ் பண்ணுறீங்களோ அதோட டேட்டா டைப் தான் உங்களுக்கு ரிட்டர்னாகவும் இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்ல வராங்க. ஸோ இதுதான் வந்து மின் மெத்தடோட ஃபங்க்ஷனாலிட்டி அண்ட் அதோட சின்டாக்ஸ். ஸோ இதோட எக்ஸாம்பிள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம மேக்ஸ் மெத்தடை பற்றியும் நம்ம பார்த்துடலாம். ஸோ மேக்ஸ் மெத்தட் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறீங்களோ 2 ஆர்குமெண்ட்ஸ் அதோட லார்ஜர் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தடோட ஃபங்க்ஷனாலிட்டி. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்குமெண்ட் நீங்கள் எதனாலும் பாஸ் பண்ணிக்கலாம். இன்ட்டு, ஃப்ளோட்டு, லாங்கு, டபுள் அந்த மாதிரி. அதே மாதிரி தான் இங்கேயும் சின்டாக்ஸு. ஆனால் என்னென்னா மெத்தட் நேம் மட்டும்தான் மாறும். நீங்கள் 2 ஆர்குமெண்ட்ஸ் டபுள் பாஸ் பண்ணிங்கன்னா ரிட்டர்ன் டைப் உங்களுக்கு டபுளாக இருக்கும். 2 ஆர்குமெண்ட்ஸ் நீங்கள் ஃப்ளோட் பாஸ் பண்ணிங்கன்னா ரிட்டர்ன் வேல்யூ ஃப்ளோட்டாக இருக்கும். 2 ஆர்குமெண்ட்ஸ் நீங்கள் இன்ட்டு பாஸ் பண்ணிங்கன்னா ரிட்டர்ன் வேல்யூ உங்களுக்கு இன்ட் டைப்பில் வரும். 2 ஆர்குமெண்ட்ஸ் நீங்கள் லாங் பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் டைப்பும் லாங்காக தான் இருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா சின்டாக்ஸ் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுலேருந்தே நமக்கு என்ன தெரியுதுன்னா, நீங்கள் பாஸ் பண்ணக்கூடிய பேராமீட்டர்ஸ் என்ன ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரிட்டர்ன் வேல்யூ வந்து எதை பொறுத்து இருக்க போகுதுன்னா, நீங்கள் என்ன ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு ரிட்டர்ன் வேல்யூ இருக்க போகுது. அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகே, இப்போ மின் அண்ட் மேக்ஸ் இது 2 மெத்தடோட நம்ம சின்டாக்ஸ் பேராமீட்டர்ஸ் எப்படி வரும், ரிட்டர்ன் வேல்யூஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஆன்லைன் ஜிடிபி டூலில் ஆல்ரெடி கோட் எழுதி வச்சுருக்கேன். ஸோ அதை நம்ம ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணிடலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணுறோன்னா, மெயின் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் பப்ளிக் கிளாஸ்க்குள்ளே நான் மெயின் அப்படிங்கிற ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் வந்து எழுதியிருக்கேன், வாய்ட் மெத்தட். அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மின் அண்ட் மேக்ஸ் 2 மெத்தட்ஸுமே யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து பிரிண்ட் பண்ணுறேன். நமக்கு ஆல்ரெடி தெரியும் இது எல்லாமே மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் தானே. ஸோ எப்போவுமே மேத் கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ மேத் டாட் மின் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட் நான் பாஸ் பண்ணுறது 2மே டபுள் வேல்யூஸாக நான் பாஸ் பண்ணுறேன். 12.123 அப்புறம் இன்னொரு வேல்யூ 12.456 அப்படின்னு சொல்லி நான் பாஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி மின்னுக்கு இன்னொரு 2 வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணுறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டபுளாகவும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டாகவும் நான் வந்து பாஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு பார்க்குறேன். அதே செட் ஆஃப் வேல்யூஸை நான் மேக்ஸ் அப்படிங்கிற மெத்தடுக்கும் கொடுத்து நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ இப்போ எப்படி அவுட்புட் வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மேத் டாட் மின் ஆஃப் 12.123 இருக்குது, 12.456 இருக்குது. இது 2லேயும் பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா, இது 2ல் எது லெஸ்ஸர் தான் நம்ம சொல்லிடுவோம். ஸோ அதே மாதிரி கம்ப்யூட்டர் வந்து கம்பைல் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா 123 தான் வந்து லெஸ்ஸர் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி சில மெத்தட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி வீடியோஸ் போடுறோம், சின்ன சின்ன மெத்தட்ஸை பற்றி டெஃபினேஷன் கூட அப்படின்னா, இதெல்லாம் வந்து நம்ம பெரிய பெரிய ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு இது எங்கெங்கே வேணால் நம்ம ஈஸியாக ரெஃபர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ உட்காந்துட்டு நம்ம ஸ்மாலர் ஃபங்க்ஷன் நம்ம எழுதணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. லார்ஜஸ்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபங்க்ஷன் எழுதணும்னு அவசியம் கிடையாது. இதெல்லாம் வந்து ப்ரீ டிஃபைன்டாக இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம இந்த பேசிக் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தட்ஸ்லாம் கூட நம்ம ஒவ்வொரு வீடியோவை தனித்தனியாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அதான் ரீசன்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வேல்யூ இப்போ 23.12 இருக்குது, 23.0 இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வேல்யூ 23.0. ஸோ அதை வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணுது. மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 12.456, இதில் 23.12. ஸோ ரெண்டையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிரிண்ட் பண்ணி காட்டுது. ஸோ இதில் வந்து என்ன தெரியுது அப்படின்னா நீங்கள் ரெண்டுமே டபுளாக பாஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ரிசல்ட் டபுளில் தான் வருது. நீங்கள் ஒன்று டபுள் ஒன்று ஃப்ளோட்டு பாஸ் பண்ணாலும் உங்களுக்கு என்ன தான் வரும், ரிசல்ட் வந்து அது டபுளாக தான். ஃப்ளோட்டு நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது டபுளாக கன்வெர்ட் ஆகி டபுளில் தான் உங்களுக்கு கன்சன்ட்ரேஷன் ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு ரிட்டன் டைப் டபுளில் தான் வரும். அதே தான் இங்கேயும். ஸோ மின் மெத்தட் உங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணக்கூடிய 2 ஆர்குமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய மினிமம் வேல்யூவை எடுத்து உங்களுக்கு அவுட்புட்டில் தருது, ரிட்டர்ன் பண்ணுது. மேக்ஸ் மெத்தட் உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா நீங்கள் பாஸ் பண்ணக்கூடிய 2 ஆர்குமெண்ட்ஸில் இருந்து எது மேக்ஸிமம் வேல்யூவோ அதை எடுத்து உங்களுக்கு அவுட்புட்டில் தருது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மின் அண்ட் மேக்ஸ் மெத்தடோட எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மின் அண்ட் மேக்ஸ் மெத்தட்ஸ் பற்றி பார்த்தோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 மெத்தட்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நம்பர்ஸ் கிளாஸில், ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம edutut யூடியூப் சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. கீப் வாட்சிங்.